விசில் போடு லிரிக்கல் வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சிங்கிள் அதாவது அந்த பாட்டை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு சீனை பார்க்கும்பொழுது இது தலையை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுங்க. அது என்ன சீன் அப்படின்றத நான் சொல்ல போகிறதே கிடையாது. நீங்களே அந்த சாங்கை ஓட்டி பார்ப்பீங்களோ பெரட்டி பார்ப்பீங்களோ பார்த்து இங்கே வந்து கமெண்டில் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றத கொஞ்சம் அப்படியே கமெண்டில் போட்டு விடுங்க. மற்றபடி இந்த சாங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கேட்கும் போது அது அப்படியே நல்லா செட் ஆயிடுது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக தளபதி அதில் போடுற டான்ஸ் ஸ்டெப்பு தரமான ஸ்டெப்புங்க. அதெல்லாம் பாராட்டணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆடி இருக்காரு. அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. குறிப்பாக அவர் வந்து ரியல் லைஃப்பில் ஹே நண்பா ஹே நண்பின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. தளபதி பேசும்போது மைக்கு பிடிக்கிற விஷயத்தெல்லாம் வந்து லிரிக்கலில் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய ரியல் டைம் விஷயத்த வந்து இந்த சாங்கில் வந்து வெங்கட் பிரபு இன்க்ளூட் பண்ணிருக்காரு. ஸோ வெங்கட் பிரபு வந்து அந்த ப்ரெசன்ஸை வந்து இதில் காட்ட ட்ரை பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய பெரிய சாயல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி வெங்கட் பிரபுவோட ஸ்கிரிப்டில் உள்ளே வராமல் இருந்தால், அதாவது இன்க்ளூட் ஆகி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, லியோ படத்தில் 60% வந்து நம்ம தளபதி வந்து கதையோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே மாற்றிருக்காரு. 40% தான் வந்து டேரக்டர் வந்து பண்ணிருக்காரு. அதை ஒரு யூடியூப் சேனலே அவர் சொல்லிருக்காரு டேரக்டரே. ஸோ அந்த மாதிரி அவர் உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி தளபதியை இந்த சாங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக தலையை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு